ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க் ஊழியர் உலகமே அண்ணாந்து பாக்குற கோடீஸ்வரனா மாற முடியுமா? எஸ், ஹி டிட் இட். கையில காசு இல்லைனாலும் கனவு காண தயங்காத ஒரு மனுஷனோட மாஸ் ஸ்டோரி தான் இது. திருபாய் அம்பானி. திருபாய் அம்பானி பிறந்தது 1932 குஜராத்ல ஒரு சின்ன கிராமத்துல. அப்பா டீச்சர், கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால 17 வயசுலயே ஏமன் நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல வெறும் 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு. இங்கதான் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சு. அந்த டைம்ல ஏமன் நாட்டுல புழக்கத்துல இருந்தது ரியால்ஸ் நாணயம். இது எல்லாமே பியூர் சில்வரால ஆனது. திருபாய் ஒரு விஷயத்த நோட் பண்ணாரு. அந்த காயினோட வேல்யூ விட அது உருக்கி வெள்ளியா வித்தா அதிக லாபம் கிடைக்கும்னு அவருக்கு புரிஞ்சது. உடனே களத்துல இறங்கினாரு. அந்த காயின்ஸை மொத்தமா கலெக்ட் பண்ணி உருக்கி வெள்ளியா விற்க ஆரம்பிச்சாரு. இதுல அவருக்கு செம லாபம் கிடைச்சது. ஆனா கொஞ்ச நாள்லயே கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சு செம கெடுபிடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த பிசினஸ் அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கிறதுனா என்னங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம் இதுதான். அங்க பிசினஸ் நாலேஜ் கத்துக்கிட்டு 1958 இந்தியா வந்தாரு. மும்பைல ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு சின்ன ஆபீஸ் ரூம் தான். அதுல மசாலா பிசினஸ் பண்றாரு. அப்புறம் துணி இம்போர்ட் பிசினஸ்ல இறங்கினாரு. ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அப்ப இருந்த மத்த மில் ஓனர்ஸ் இவரை உள்ள விடாம தடுத்தாங்க. யாரும் இவரோட துணியை விற்க முன் வரல. அப்ப அம்பானி என்ன பண்ணாரு தெரியுமா? யாரு விக்கலைன்னா என்ன, நானே விக்கிறேன்னு சொல்லி சொந்தமா ஒன்லி விமல் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லா ஷோரூம் திறந்தாரு. அந்த காலத்திலேயே வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸை வச்சு விளம்பரம் பண்ணி விமல் துணியை ஒரு ட்ரெண்ட் ஆக்குனாரு. அப்புறம் 1966 அகமதாபாத்தோட அவரோட ஃபர்ஸ்ட் ஜவுளி ஆலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜவுளி தொழில், அதாவது அவரோட டெக்ஸ்டைல் பிசினஸ் கொடுத்த லாபத்தை வச்சுதான் அவர் பெட்ரோ கெமிக்கல்ஸ், டெலிகாம்னு அடுத்தடுத்து பெரிய பெரிய ஃபீல்டுக்குள்ள மாசா என்ட்ரி கொடுத்தாரு. இன்னைக்கு ரிலையன்ஸ் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா உயர்ந்து நிக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த நரடோ டெக்ஸ்டைல் மில் போட்ட அஸ்திவாரம் தான். 1977 அதிரடி முடிவு எடுத்தாரு. ரிலையன்ஸ் நிறுவனத்தை பொது பங்கா, அதாவது ஐபிஓவா மாத்தி சாதாரண மக்களையும் தன்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆக்குனாரு. இதுக்கப்புறம் தான் மெயினான சீன். 1982 பெரிய பிசினஸ்காரங்களாம் ஒன்னா சேர்ந்து அம்பானியை காலி பண்ண பிளான் பண்ணாங்க. ரிலையன்ஸ் பங்குகளை மொத்தமா வித்து விலையை குறைக்க பார்த்தாங்க. ஆனா அம்பானி அசரல. அவர் ஒரு சீக்ரெட் டீம் வச்சு அவங்க வித்த எல்லா பங்குகளையும் இவரே வாங்கினாரு. கடைசியில அந்த எதிரிங்க கிட்ட விற்கிறதுக்கு ஒரு ஷேர் கூட இல்லாம போச்சு. அம்பானி அவங்களுக்கே செக் வச்சு கோடி கணக்குல லாபம் பார்த்துட்டாரு. அம்பானி கஷ்டப்பட்டு ஒரு பெரிய எம்பையரை உருவாக்குனாரு. ஆனா 2002 அவர் திடீர்னு இறந்துட்டாரு.